தருமபுரி சிப்காட் தொழிற் பூங்காவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுகுமாரிடம் கேட்கலாம். சுகுமார், தற்போது சிப்காட் பணிகளை முதலமைச்சர் ஆய்வு செய்து வருகிறார். இந்த பணிகள் எப்போது நிறைவடையும்? கூடுதல் தகவல் என்ன? காயத்ரி, தருமபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி ஒன்றிய பகுதியில் 1733 ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டு, அதாவது தடங்கம், அதகபாடி, பாலஜங்கமநல்லி, அதிமான் கோட்டை ஆகிய வருவாய் கிராமங்களை உள்ளடக்கிய வகையில் இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு 1733 ஏக்கர் சிப்காட் தொழில்நுட்ப அமைக்க தமிழக அரசு ஆணை கிடைத்தது. அதாவது ஆமை வேகத்தில் நடைபெற்ற இந்த பணி தற்பொழுது விறுவிறுப்பாக நடைபெற்று, அதாவது 77.63 கோடி வழங்கப்பட்டு நிலம் கையகப்படுத்தப்பட்டு தற்பொழுது இந்த பணி மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது 654 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒப்புதல் வழங்கப்பட்டு தற்போது 201 நிறுவனங்கள் தொழில் பூங்காவில் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2 மாதத்துக்கு முன் தமிழக முதல்வர் தருமபுரி வந்த பொழுது 6 நிறுவனங்களுக்கு ஒப்பந்த பணி வழங்கப்பட்டு நிலம் கையகப்படுத்தப்பட்டு பணிகள் தற்போது வேகமாக நடைபெற்று வருகிறது. அந்த இடத்தினை தருமபுரிக்கு வருகை தந்த முதலமைச்சர் தற்போது பார்வையிட்டு வருகிறார். இந்த தொழில் பூங்கா அமைக்கப்பட்டால் தருமபுரியில் உள்ள இளைஞர்களுக்கு, அதாவது 18,500 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வரும் என தெரிவிக்கப்படுகிறது. தருமபுரியில் ஏற்கனவே தொழில் வாய்ப்பு இல்லாத ஒரு பின்தங்கிய மாவட்ட நிலையில் கடந்த தேர்தல் அறிக்கையில் தமிழகத்தில் சிப்காட் அமைக்கப்படும், அதாவது தருமபுரி குறிப்பாக அமைக்கப்படும் என முதல்வர் அறிவித்த நிலையில் தற்பொழுது அதற்கான நிலம் கையகப்படுத்தப்பட்டு அந்த பணி தற்பொழுது வேகமாக நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு 2-3 வருடங்களில் இந்த பணி முடிவடையும். ஏனென்றால் தற்பொழுது உட்கட்ட வேகமாக நடைபெற்று வருகிறது. அதற்கான இடத்தினை தமிழக முதல்வர் தற்பொழுது ஆய்வு செய்து வருகிறார். காயத்ரி.